பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதியை நாம் தியானிக்க போகும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு மகா பெரிய ஆசீர்வாதமாகும். நாம் வாழும் இவ்வுலகில் மற்றவர்கள் நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை விட எனக்கு குறைவான வசதிகளே உள்ளன என்றோ, அல்லது நான் அவர்களை விட பின்தங்கிய நிலையில் இருக்கிறேன், அல்லது எனக்கு குழந்தைகளே இல்லையே என்றோ நினைத்து கவலைப்படும் நாட்கள் உண்டு. ஆனால் இன்று தேவன் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாக்குறுதியை அளிக்கிறார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இவ்வாறாக கூறுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாயிலும் பெண்ணாயிலும் மலடு இருப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் தேவன் 2 முக்கிய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். முதலாவது, சகல ஜனங்களை பார்க்கிலும். இதன் பொருள் என்ன? தேவன் உங்களை சாதாரணமாக அல்லது வழக்கமான முறையில் ஆசீர்வதிக்க மாட்டார். உங்கள் தொழில், உங்கள் வேலை மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றின் மீது அவர் ஒரு தனித்துவமான ஆசீர்வாதத்தை அருள்வார். எனக்கு பிரியமானவர்களே, அது உங்களை சுற்றியுள்ள உலகத்தாரை வியப்பில் ஆழ்த்தும் வகையிலானதாக இருக்கும். உலகத்தர முடியாத சமாதானத்தை அவர் உங்களுக்கு தருவார். அத்துடன் தேவையற்ற இழப்புகளிலிருந்து உங்களை பாதுகாப்பார். ஆமென். இரண்டாவதாக, வசனத்தின் அடுத்த பகுதி சொல்கிறது, உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாய்களும் பெண்ணாய்களும் மலடிருப்பதில்லை. ஆமென். இதை நாம் 2 விதமாக புரிந்து கொள்ளலாம். ஒன்று, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம். பல ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணீரோடு ஜெபித்து வரும் தம்பதியினருக்கு இன்று ஒரு பெரும் விடுதலையை தேவன் கொடுக்கிறார். தேவன் உங்கள் உடலின் மலட்டுத்தன்மை நீக்கி உங்களை ஆசீர்வதித்து உங்கள் சந்ததியை பெருக பண்ணுகிறார். ஆமென். இரண்டாவது, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். மலட்டுத்தன்மை என்பது குழந்தை பேர் இல்லாமை என்பது மட்டும் குறிப்பதல்ல, மாறாக நான் என்ன செய்தாலும் எதுவும் செழிப்பதில்லை, என் முயற்சிகளுக்கு பலன் கிடைப்பதில்லை, என் தொழில் வளர்வதே இல்லை என்று நீங்கள் நினைத்து நினைத்து நீங்கள் சோர்வடைந்திருக்கலாம். நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் வாடி போயிருக்கலாம். ஆனால் இன்று கர்த்தர் அறிவிக்கிறார், உங்கள் கையின் கிரியைகளை இனி மலட்டுத்தன்மை இருக்காது. ஆமென். நீங்கள் செய்யும் காரியங்கள் பலன் தரும், பெருகும் மற்றும் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உபாகமம் 7ஆம் அதிகாரத்தின் வசனங்களை நாம் வாசித்து பார்த்தால், தேவனுடைய கட்டளைகளையும் விதிமுறைகளையும் கை கொண்டு அவற்றின்படி நடக்கும் போது இந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கின்றன என்று வேதாகமம் கூறுகிறது. இன்று நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஆண்டவரே, நான் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன், விசுவாசத்தினால் இந்த வார்த்தை எங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்கிறேன் என்று அறிக்கை செய்யுங்கள். உங்கள் சூழ்நிலையில் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை மாற்றி அமைக்க வல்லமை தேவனிடம் உண்டு. நாம் ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலிகளை பார்க்கும் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா ஜனங்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்ற வாக்கு தத்தத்தின்படி அவர்கள் வாழ்வில் ஒரு சிறப்பான உயர்வை அவர்களுக்கு அருளும் ஐயா. அவர்களின் சரீரம், குடும்பம் அல்லது பொருளாதாரம் என எதாயிலும் காணப்படும் வறட்சி மற்றும் மலட்டுத்தன்மையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போதே விலக போகட்டும் அப்பா. அவர்கள் கையின் கிரைகளை நீர் ஆசீர்வதித்து பலன் தந்து பெருக பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கிறிஸ்துவில் விசுவாசிக்கிறேன். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆசீர்வாதமான தேவ செய்தியை தினம் தினம் கேட்பதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.